அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் படை இயக்குனர் சத்யபதி ஹரி இயக்கத்தில் விஷால் நடிச்சிருக்கும் நல்ல திரைப்படம் ரத்னம். இந்த ரத்னம் திரைப்படம் முக்கால்வாசி ரத்தத்தாலேயே செதுக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கதை எப்படி சொல்லியிருக்கு. அந்த கதைக்கு உண்டான மிகப்பெரிய பலமே ஹீரோயின் பிரியா பவானி சங்கரோட போர்ஷன் தான். அதனுடைய டிசைன், அந்த டிசைன் பண்ண விதமே நல்லாயிருக்கும். அவங்களுடைய என்ட்ரியாக இருக்கட்டும், ஃபினிஷிங் டச்சாக இருக்கட்டும், எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், ட்ராஜடியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு மிக பொருத்தமான ஹீரோயின் அவங்க. அடுத்து யோகி பாபு. நிறைய படத்தில் யோகி பாபு காமெடி அப்படி இப்படிமா இருந்தால் கூட இந்த படத்தில் அவருடைய காமெடி போர்ஷன்லாம் கதையை உணர்ந்து அந்த காட்சி மொழின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த காட்சி மொழிக்கு ஏற்ற ஹரி அதனுடைய காமெடியை ரொம்ப நல்லா பண்ண வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். ஓட்டுக்கு காசு வாங்கின்னு ஓட்டு போடுறீங்க, கள்ள ஓட்டு போடுறீங்கன்ற விஷயத்தெல்லாம் ஒரு காமெடியாக சொல்லி அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இடத்துல. இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அடுத்து வில்லன். ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமே வில்லனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த வில்லனை பார்க்கும்போது நம்ம எதிர்க்கிருந்தால் நம்ம இந்த வில்லனை அடிக்கலாமான்னு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ். வில்லத்தனமான வில்லன். நீங்கள் இந்த படத்தை ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை டிசைன் பண்ணதுக்கு ஹரிக்கு ஒரு பாராட்டலாம். சமுத்திரக்கனியோட லாங் லைஃப் படத்தில் இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ரெண்டாவது ஆக்ஷன் பிளாக். விஷாலுடைய போர்ஷனில் விஷாலுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நிறைய ஃபைட்டாக இருந்தால் கூட எந்த இடத்துலையும் அருவருப்பாவோ அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வந்தால் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஒரு அருவாளை தூக்கி வெட்டுற சீனாக இருக்கட்டும், ஜம்ப் அடித்து பண்ணுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஃபைட்டுக்கு உண்மைக்கு நெருக்கமாகவே போகிறதுனால இந்த ஃபைட் சீக்வன்ஸ் போர் அடிக்கலை. ரெண்டு விஷயந்தாங்க. ஹரி படம் பார்க்கணுன்னு மைண்டில் போகிறவங்களுக்கு இந்த படம் ஹரியோட படம். விஷாலை பற்றி நேசிச்சிருக்கிற அவர்களுடைய ரசிகர்கள் விஷால் படமா நான் விஷால் படக்காக போகிறேன்னீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதையும் தாண்டி லீகலாக இந்த படத்தை ஃபேமிலிக்காக ஒரு கான்செப்ட் இருப்பாங்க. அந்த கான்செப்ட் ரொம்ப வித்தியாசமாக ஹீரோயின் ஏன் விஷால் ஃபாலோ பண்ணி லவ் பண்ணுறாருன்றதுக்கு ஒரு புதிய சிந்தனை இந்த படம். அதே சமயம் கனமான கிளைமேக்ஸ். எங்கடா இவர் ஹீரோயினுக்கும் விஷாலுக்கும் டூயட் பாட வச்சிருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிம்பட் கிரியேட் இருந்தால் கூட அதை அழகாக பேலன்ஸ் பண்ணி ரொம்ப யதார்த்தமாக. சமுத்திரக்கனி ஒரு இடத்துல சொல்லுவார், நான் சாமி கும்பிட்றதே இல்லைடா, இப்போ சாமி கும்பிடணுன்னு தோணுது அப்படின்வார். அந்த மாதிரியான டைலாக்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். சாங் மாண்டேஜ் சாங்காக இருக்கட்டும், யோகி பாபு பாடுற சாங்காக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே இருக்கும். என் படத்தோட மிகப்பெரிய பலம் லொக்கேஷன், மிகப்பெரிய பலம் மியூசிக் டைரக்டருடைய பலம். டிஎஸ்பி அவருடைய மியூசிக் எந்த இடத்துலையும் சோட போகலை. ஃபைட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் திரைக்கதை. இந்த திரைக்கதையை வித்தியாசமான சிந்தனையில் சொன்ன ஹரி அவர்கள் எல்லாமே சீனும் நல்ல சீனாக இருக்கும், எல்லா சீனுமே நல்ல சீனாக இருக்கும். ஆனால் எல்லா சீனுமே சில நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அதுதான் இந்த படத்தில் கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை எப்படி டீல் பண்ணியிருக்காங்க, என்டர்டைன்மெண்ட்டாக டீசெண்டாக ஃபேமிலியாக நீங்கள் போய் உக்காந்திங்கன்னா இந்த படம் உங்களை ரொம்ப நல்லாவே கனெக்ட் பண்ணும். ஹரியோட சினிமா கேரியரில் இந்த படமும் அவருடைய ட்ரெண்ட் மார்க்கு தான். கொஞ்சம் ரத்தம் கம்மியாக இருந்திருந்தால் ரத்தனம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய படமாக வந்திருக்கும். நன்றி, வணக்கம்.